Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Afna's Creations. இன்னைக்கு வீடியோல வாட்ச் ஸ்ட்ராப்பை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றது, அதாவது சின்னது பண்றது பெருசு பண்றது நம்ம கடையில் கொடுத்து தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வாட்ச் வந்து என் ஹஸ்பண்ட்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வாட்ச் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதை தான் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு சூப்பரான டூல் கொடுத்துருந்தாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரே நிமிஷத்தில் வாட்சோடைய ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதாவது எத்தனை ஸ்ட்ராப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம், எத்தனை ஸ்ட்ராப் வேணுமோ நீங்கள் அட்டாச் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாட்ச் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் வாட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் இதில் டேட்டு கூட நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் இதை நான் அன்பாக்சிங் வீடியோவாக போடுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் தோணுச்சு நம்ம இந்த ஸ்ட்ராப்பை சின்னது பண்ணுறதையும் அப்படியே சேர்த்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். வாட்சுடைய ஸ்ட்ராப்பில் கவர் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நல்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி வாட்ச் ஸ்ட்ராப்பை சின்னது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்சுடைய சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். வாட்சை நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு 2 செயின் தள்ளி நான் அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல்குள்ளே இந்த டூலுடைய பின் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வாட்ச் செயினுடைய கனெக்டிங் பின் வந்து இந்த மாதிரி வெளியில் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. ஒரே நிமிஷத்தில் வாட்சோடைய ஸ்ட்ராப் சைஸை ஈஸியாக நீங்கள் சின்னது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை செயின் கட் பண்ணணுமோ அத்தனை செயின் கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோலுக்கு நேராக இந்த டூலுடைய பின்னை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கனெக்டிங் பின் வந்து வெளியில் வந்துடும். கனெக்டிங் பின்னை கரெக்டாக சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மறுபடியும் ஸ்ட்ராப்புடைய செயின்ஸை அட்டாச் பண்ண முடியும். கனெக்டிங் பின் வெளியே வந்ததும் டூல்ல இருந்து வாட்சை எடுத்துட்டு கனெக்டிங் பின்னை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஈஸியாக ஸ்ட்ராப் செயின்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் இருக்கிற செயின்ஸை எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னை வந்து போடணும். பின்னை இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக கவனமாக பார்த்து இன்சர்ட் பண்ணணும். 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். அந்த க்ளோஸ்டாக இருக்கிற பக்கத்தை தான் நம்ம வாட்ச்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம எந்த பக்கத்துலேருந்து வாட்சுடைய பின்னை வெளியில் எடுத்தோமோ அதே சைடு வழியாக தான் நம்ம வாட்சுடைய பின்னை மறுபடியும் உள்ளே போடணும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பின் வெளியே தெரியும். அதை வந்து ஸ்டாப்லர் இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் நம்ம ஸ்ட்ராப் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாட்சை லாக் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 செயினுக்கு முன்னாடி இந்த டூலை ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எத்தனை செயின் நீங்கள் கட் பண்ணணுமோ அத்தனை செயினை கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த டூலில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா பின்னு வெளியே வந்துடும். இது அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துட வேண்டியதான் கட் பண்ணி. புது வாட்ச் அப்படின்றதுனால ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது 2த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னை மட்டும் க்ளோஸ்ட் எட்ஜை பார்த்து கரெக்டாக போடுங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளிலிருந்து உங்கள் ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்புடைய லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா வாட்ச் ஸ்ட்ராப்புடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க்குடைய ரைட் சைடில் வாட்ச் டூலுடைய பின்னை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கனெக்டிங் பின் வெளியில் வரும். அதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். போடும்போது லெஃப்ட் சைடில் இருந்து உள்ளே போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏரோ மார்க் எல்லா வாட்ச்லையும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வாட்ச்சில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கினதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த வாட்சுடைய ஸ்ட்ராப்பை சின்னது பண்ணியாச்சு. எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்ததோ இல்லையோ இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த டூலை யூஸ் பண்ணி இருக்கிற பழைய வாட்ச்லாம் எடுத்து வாட்ச் ஸ்ட்ராப்பை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் நம்ம வாட்ச் கடைக்கு போய் வாட்ச் ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நீடே இருக்காது. ஏன்னா இந்த டூல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூலை வச்சு ஜென்ஸ் வாட்ச் மட்டும் இல்லை, நம்ம லேடிஸ் வாட்ச் குட்டியாக இருக்கும் இல்லையா ஸ்ட்ராப்லாம், அந்த வாட்ச் கூட நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த டூலுடைய பேக் சைடில் எக்ஸ்ட்ரா பின்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்ததா இல்லை இந்த டூல் பிடிச்சிருந்ததான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.